ஹாய், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா அதுதான் சமத்துவமா? ஆமாம், சமத்துவம்னா என்ன, சமம்னா என்ன, இதெல்லாம் பற்றி பேசுகிறது தாங்க ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேசுது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது நம்ம பிரிட்டிஷ் கான்செப்டு. அது நெகட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் கான்செப்ட், அதோட ஆரிஜின் பிரிட்டிஷ் ஆரிஜின். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், அதாவது யாருக்குமே ஒரு சிறப்புரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமமானவங்க தான், எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. யாருமே லாக்கு மேலே கிடையாது. அவங்க ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், அஃபிஷியலாக இருந்தாலும், நான் அஃபிஷியலாக இருந்தாலும் யாருமே சட்டத்துக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ இது எல்லாமே இல்லைன்னு வருது இல்லையா, அதனால் இது வந்து நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தது. அடுத்தது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இது வந்து பாசிட்டிவ் கான்செப்ட். இது அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும், ஒத்த கருத்து உடையவங்களை ஒரே மாதிரி நடத்தணும், ஒரே சூழ்நிலையில் ஒரே விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்துக்கு முன்னாடி அவங்கள ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இது மட்டும் இல்லாமல் ஈக்குவல்னா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி நிறையா டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் கே ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.